அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. சந்திர அதியோகம் தரக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சந்திர அதியோகம் எப்பொழுது அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு 4 நாள், பௌர்ணமிக்கு பின்னாடி ஒரு 4 நாளில் மட்டும்தான் இந்த சந்திர அதியோகம் முழுமையாக வேலை செய்யும். இதில் இந்த 8 நாள்லேயும் பல கணக்கீடுகள் இருக்குது. அந்த சந்திர அதியோகம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒரு கீழ் நிலையில் இருந்த ஒரு மனிதனை எவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் அந்த ஜாதகரை விட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சந்திர அதியோகங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு தலைப்பில் அதை விளக்கியிருக்கோம். அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் போட்டு விளக்குறேன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்படி இப்போது ஒரு உதாரணத்தை போட்டு உங்களுக்கு இந்த சந்திர அதியோகத்தை பற்றி இந்த இடத்துல விளக்குறேன். நல்லா பார்த்துக்குங்க. பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள் சந்திரன் அப்படிங்கிறனால இந்த சந்திரன் ஒளிவுடன் இருக்கும்போது இவர்கள் கண்டிப்பாக உயர்ந்த பதவியில் இருக்காங்க, மக்கள் பிரதிநிதித்துவம் வாய்ந்த பதவிகளை எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பல வீடியோக்களை பேசியிருக்கோம். அதை மென்ஷன் பண்ணி தான் இந்த வீடியோலையும் நம்ம ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். பாருங்கள், இதுக்கு ஒரு உதாரண ஜாதகம். இப்போ உங்களுக்கு திரையில் தெரியும், இந்த ஜாதகத்தை நல்லா பார்த்துங்க. 14/8/1970 அதிகாலை 4 மணிக்கு இந்த ஜாதகம் திருச்சியில் பிறந்த ஜாதகம். சரிங்களா? நல்லா பார்த்துங்க. இவங்களுடைய லக்னம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம். லக்னத்திலே மாந்தி பகவான், 2ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன், 3ஆம் இடத்துல கேது புதன், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான். இதுதான் இந்த ஜாதகருடைய அமைப்பு. சரி, இதுக்கு அப்படியே நவாம்சமும் சொல்லிடுறேன், அப்படியே பார்த்துங்க. அதே மிதுன லக்னம், லக்னத்திலேயே கேது, 2ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல புதன் குரு, 7ஆம் இடத்துல சனி ராகு, 9ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல சுக்கிரன். அம்சத்தில் மிதுனத்திலேருந்து நான் எண்ணி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இவர் பிறக்கும்போது என்ன தசா புத்தி அந்தரத்தில் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னம் புனர்பூசத்திலையும், சூரியன் ஆயில்யத்திலையும், சந்திரன் மூலம் 4ஆம் பாதத்திலையும், செவ்வாய் புதன் ஆயில்யம் 3ஆம் இடத்துலையும், புதன் பூரம் 4ஆம் பாதத்திலும், குரு சித்திரை 4ஆம் பாதத்திலும், சுக்கிரன் அஸ்தம் 1ஆம் பாதத்திலும், சனி பகவான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலும், ராகு சதயம் 1ஆம் பாதத்திலும், கேது மகம் 3ஆம் பாதத்திலும், மாந்தி பார்த்தீங்கன்னா திருவாதிரை 3ஆம் பாதத்திலும் இருக்கிறாரு. இவர் பிறக்கும்போது என்ன அமைப்பில் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரம்னு சொன்னா சந்திர மகா திசை இருப்பு 4 மாதம் 21 நாள். அதுக்கப்புறம் இவருக்கு சுக்கிரனுடைய திசை வந்துச்சு. நல்லா கவனிங்க, வெறும் 4 மாதம்தான். அதன் பிறகு சுக்கிரன் இவருக்கு எப்படி வேலை செஞ்சிருப்பாருன்னு பாருங்க. சுக்கிரன் இந்த ஜாதகத்துக்கு 5ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, 4ஆம் இடத்துல திக்பலம் அடைஞ்சிருக்கிறாரு. சரிங்களா? 4ஆம் இடத்துல திக்பலம் அடைஞ்சு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரிங்களா? ஓரளவுக்கு தான் இவர் கல்வி படித்தாரோ இல்லையோ, உடனே குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வேலைக்கு போயிட்டார். இது ஒரு ஆண் ஜாதகம். குடும்ப சூழ்நிலை காரணமாக சுக்கிர திசையில் வேலைக்கு போயிட்டார். சூரியனுடைய திசையிலையும் வேலை தான் செய்கிறார். சரிங்களா? சந்திர திசையிலையுமே இவர் வேலை தான் செய்கிறார். சரிங்களா? லக்னம் மிதுன லக்னங்கனால அந்த லக்னத்தினுடைய தன்மைக்கு ஏற்பவே இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க, புதனுடைய தன்மையில தான் இவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார். 10ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பது அப்படின்னா சுக்கிரனுடைய தன்மையும் பார்த்துட்டு இருக்கிறார். புதன் சுக்கிரன் இந்த 2 தன்மையிலே தான் ஒரு தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். சரி, அதன் பிறகு இந்த ராகு நம்மளுடைய எல்லாருக்குமே ஒரு புரியாத புதிராக ராகு தானே இருக்கும். சரிங்களா? அந்த ராகு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எந்த அளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேலையை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுக்கு ராகு திசை நடக்கும்போது 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி மிகவும் வலிமையோடு இருக்கிற பட்சத்தில், லக்னாதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ராகு கேது ஓரளவுக்கு பலம் செய்வாருங்கிறது மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு நல்லா புரியும்.
ஆனால் இந்த ஜாதகத்தில் நம்ம உதாரணத்துக்கு போட்ட இந்த ஜாதகத்தில் ராகு திசையில் தாங்க இவருக்கு எல்லா நல்ல பலன்களும் நடந்துச்சு. நம்மளுடைய குருநாதர் திரு ஆதித்ய குருஜி சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், மிதுன லக்னத்துக்கு முழு யோகத்தை தரக்கூடிய கிரகம் ராகு ஒருவரே அப்படிம்பார். ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம் ராகுவே. அதற்கு இவரும் விதிவிலக்கு அல்ல. ராகு திசையில இவர் பஞ்சாயத்து தலைவர் ஆனார். மிகப்பெரிய ஒரு போஸ்டிங். ஒரு கீழ்நிலை அமைப்பில் இருந்து வளர்ந்து எதுவுமே இல்லாமல் இருந்து வளர்ந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து இந்த பஞ்சாயத்து போர்டு அமைப்பு ஆனார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். எனவே ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரி நேரத்தில் வேலை செய்வார், வேலை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது யூகிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரி, இந்த லக்னத்துக்கு என்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வந்தார்னு பாருங்க. செவ்வாய் திசையில் அவர் வந்தார். 2011 வருஷம் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். செவ்வாய் திசையில் புதன் புத்தியும் போது ஜாதகம் பார்த்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவார். அவர் சொன்ன வார்த்தையில் நான் சொன்னேன்னா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஓடுற பஸ்ஸுலையோ ஓடுற லாரியிலையோ விழுந்து செத்து போயிடலாமோ அப்படின்னு அவர் பேசினார் என்னுடைய அலுவலகத்தில். அவர் மறந்துருப்பாரு, நான் மறக்கலை. பழசு புதுசு வந்தோடனே பழசை மறக்கிறதா நமக்கு இயல்பான ஒரு விஷயமா போயிடுச்சுல்ல. அப்போ நான் சொன்னேன், அண்ணே கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு தசை வருது. இந்த மிதுன லக்கணத்துக்கு ஒரு யோகர் போதாத குறைக்கு 9ஆம் இடத்துல வேற இருக்கிறார். இங்கே ராகுக்கு வீடு கொடுத்த சனி வந்து நீச்சம் அப்படிலாம் நீங்கள் நினச்சி பயப்படாதீங்க. அவருக்கு கொஞ்சம் ஜோதிடம் தெரியும், சரிங்களா? ராகுக்கு வீடு கொடுத்த சனி நீச்சம்லாம் எடுக்காதீங்க. அந்த சனி பகவானை குரு பார்த்துருக்கிறாரு. அதனால ராகு திசையில கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ராஜயோகம் உண்டு. தயவு செய்து சூசைட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை செய்யாதீங்கன்னு சொன்னேன். நல்லா புரிஞ்சுங்க. ராகு திசையில இதுதான் அவருக்கு நான் செவ்வாய் திசையில புதன் புத்தியில சொன்னேன். ஆனா இது யாரை விட்டுச்சுன்னு பாருங்க. ராகு திசை ஆரம்பிக்குது. ராகு திசையில முதல் பகுதி பிரச்சனையை சந்திக்கிறார். என்ன காரணம்? நல்லா கவனிங்க. இங்கதான் தூரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் பாருங்க, ஃபர்ஸ்ட் நீச்சம், அதன் பிறகுதான் குருவின் பார்வையில் இருக்கிறார், சரிங்களா? அப்போ அந்த தன்மையில வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு கருத்தும் என்னன்னா, செவ்வாயுடைய 8ஆம் பார்வையிலையுமே ராகு இருக்கிறார். இங்க சூரியன் 27 டிகிரி, செவ்வாய் 23 டிகிரி. அதனால அவருடைய பார்வைக்கு வந்து இங்க பெருசா மதிப்பு இல்லை. அஸ்தகம் அடைஞ்ச கிரகம் எப்பவுமே பெரிய அளவில் பாதிப்பு அதாவது பார்வை இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனவே செவ்வாயின் பார்வைக்கு அங்க அந்த அளவு நம்ம முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இருந்த போதிலும் ராகு திசையில ராகு புத்தி குரு புத்தி இது ரெண்டுமே இவருக்கு படாத பாடுபடுத்துச்சு. மீண்டும் என்கிட்ட ராகு திசையில ராகு புத்தியில வராரு. தம்பி, நீ சொன்னேன்னு தான் நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். எனக்கு ராகு திசை மறுபடியும் வேலை செய்யலை அப்படிங்கிறாரு. செவ்வாய் திசையில புதன் புத்தியில சொன்னேன், மறுபடியும் ராகு திசையிலையும் குரு புத்தியில வராரு. நான் சொன்னேன், அண்ணே ராகு திசையில குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதி கேந்திராதிபதி தோஷத்தை உள்ளவர். அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. பெரிய பாதிப்பெல்லாம் கொடுக்கல. உங்களுக்கு வரவு செலவுக்கெல்லாம் பணம் வந்துட்டு தான் இருக்குது. நீங்க பெருசா ஆசைப்படாதீங்க, இருக்கிறத கொண்டு காலம் தள்ளுங்க. ராகு திசையில சனி புத்தி வரட்டும். ஏன்னா சனியுடைய வீட்டுல தானே இவர் இருக்கிறாரு ராகு. ராகுக்கு 3ஆம் இடத்துல சார், ராகுக்கு 3ஆம் இடத்துல சனி இருந்தால் அது பெரிய யோகம் சார். கலைஞர் ஜாதகத்துல பாருங்க இந்த அமைப்பு இருக்கும். இந்த யோகம் சென்ற நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜாம்பவான் சிவா மேகநாதனுடைய நூல்கள் இருக்கு. நான் இந்த யோகங்களே ஆய்வு செய்யறேன். ஆனா இங்க இருக்கக்கூடிய ராகுவையோ அல்லது குரு பகவானையோ சனி பகவானையோ குரு பார்த்துடணும். குரு பார்க்கலன்னா இது வேற மாதிரி யோகமா போகும். அதை நம்ம இங்க விளக்க வேணாம், அது வேற ஜாதகத்தோட அது போயிடும். ராகுக்கு 3ஆம் இடத்துல சனி இருப்பது ஒரு யோகம். அதே நேரத்துல இந்த ராகுவையும் குரு பகவானையும் ராகுவையும் சனி பகவானையும் குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாலையும் 7ஆம் பார்வையாலையும் 9ஆம் பார்வையாக லக்னத்தையும் பார்க்கிறார். அப்போ குரு பகவான் இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டுல இருக்கிறார். என்ன இருந்தாலும் அது இன்னொருடைய சுபருடைய வீடு அப்படிங்கிறனால பகைத்தன்மையா இருக்கனால அவருடைய பார்வைக்கு இங்கே ஓரளவுக்கு வலு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு தன்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா தனுசு
அதன் பிறகு ரெண்டாவது நம்மளுடைய மீனம், மூணாவது வீடு துலாமு, நாலாவது வீட்டுல தான் ரிஷபம், அஞ்சாவது வீட்டுல கன்னி, ஆறாவது வீட்டுல மிதுனம். இது 6 தான் சுபருடைய வீடு. அப்போ ஒரு சுபகிரகம் இன்னொரு சுபகிரகத்தினுடைய வீட்டுல போய் உட்காந்து அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால ராகுவை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார். ராகு திசையில சனி புத்தியில பாருங்க, உங்களுடைய பெயர் புகழ் பாக்கியம்லாம் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு வரும். கண்டிப்பாக ஊர் போட்டும் தலைவர் ஆவீங்க. நீங்க தலைவர் பதவியில கண்டிப்பா உட்காராம உங்களுடைய ஆயுள் நிறைவு பெறாதுன்னு அடிச்சு சொன்னேன். அப்பவும் அவருக்கு நம்பிக்கை இல்லை. சரிங்களா? ஆனா விதி எப்படி ஆகுது பாருங்க. இவர் சூழ்நிலையின் காரணமாக அந்த பஞ்சாயத்துல இவர் நிக்கிறார். வேட்பு மனு தாக்கல் பண்ணிட்டு வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்கிறார். சார், நான் அன்னைக்கு சொன்ன பதில் தான் நான் இன்னைக்கு சொல்றேன். கண்டிப்பாக நீங்க மறுபடியும் ஜெயிக்க தான் போறீங்க அப்படின்னு அரை மனசாவே போயிட்டார். மறுபடியும் போய் பஞ்சாயத்து எலெக்ஷன் ரிசல்ட்டும் போது கவுண்டிங் பண்ற இடத்துல இருந்து வெளியே நின்றுட்டு ஃபோன் பண்ணி பேசுறாரு. நீங்க கவலையே படாதீங்க, வெற்றி உங்க பக்கம் அப்படின்னு ஜெயிச்சாரு. ஆனா இது வரைக்கும் நன்றி சொல்ல கூட பக்கத்துக்கு வரல. ஜெயிச்சிட்டார். அவருடைய 5 வருஷ காலமும் பதவி காலமும் முடிஞ்சு போச்சு. அது அவருடைய குணம். ஓகே, இப்போ ஜாதகத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா ஏன் இவர் அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர் ஆனாரு அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம எடுக்கக்கூடிய இந்த கான்செப்ட். நல்லா பாருங்க, இந்த ஜாதகத்துல சந்திரனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. சந்திரன் வந்து வளர்பிறையில துவாதிசி திதியில இருக்கிறார். பௌர்ணமிக்கு முதல் 4 நாளுக்குள்ள இருக்கிறாரா? ஓகேங்களா? அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த சந்திரனுடைய பார்வை 3 பார்வையாக பிரிஞ்சு சந்திரன் ரிஷபத்தையும் மிதுனத்தையும் கடகத்தையும் பார்க்கும். கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா 27 டிகிரி எல்லாம் பார்க்க, சூரியனை பார்க்காது, லேசான ஒரு பார்வைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, மிதுன லக்னத்துல பிறந்த ஜெயலலிதா அம்மா, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகத்துல 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் உச்சமடைந்தது. 5-10 தாங்க தலைவராகக்கூடியது. கட்சிக்கு தலைவர், மாநிலத்தின் தலைவர், மாநில முதல்வர், இதெல்லாமே 5-10 காம்பினேஷன் தான். அப்போ இவருக்கும் பாருங்க 5ஆம் இடத்துல குரு இருந்து 5ஆம் அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல முதலில் நீசம், அதன் பிறகு திக்பலம் அடைஞ்சு அங்க இருந்து 10ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய தன்மை. நிச்சயம் இவர் ஒரு நாள் நிச்சயம் ராஜ்யத்துல உட்காந்து ஆட்சி பண்ணுவாரு. ஒரு தலைவர், ஒரு கவுன்சிலரு, ஒரு மிக உயர்ந்த பதவி, அதாவது அந்த கிராம பஞ்சாயத்துக்கு அது பெரிய பதவி தானேங்க, அந்த மாதிரி ஒரு பதவியில இருப்பார் அப்படின்னு சொன்னேன். துவாதசி திதிங்கள் இது ஒரு பிறந்து சந்திரதி யோகம் இருந்தனால இவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பஞ்சாயத்து தலைவர். இதே பௌர்ணமியில நோக்கி இருந்து முழுமையாக சூரியனை சந்திரன் பார்த்துட்டு இருந்தால் நல்லா கவனிச்சுங்க, இவர் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில இருப்பார். சரிங்க சார், இதெல்லாம் ஓகே சார், எங்களுக்கு புரியுது சார். ஆனா ராகு திசையில சனி புத்தியில எப்படி சார் பதவி கிடைக்கும்னு சொன்னீங்க, அதுதான் சார் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. நல்லா கவனிங்க, ராகு இருக்கக்கூடிய பாவம் 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் பெயர் புகழ் பாக்கியம், நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அத்தனை ப்ரமோஷன்ஸ் 9 தான். ஓகேங்களா? அப்ப அந்த 9ஆம் இடத்துலயே ராகு இருக்கிறார். நல்லா கவனிங்க, இவங்க அப்பா இல்லைன்னா இவருக்கு பதவி உண்டுன்னு நான் அப்பவே சொன்னேன். சரிங்களா? இவங்க அப்பா வந்து எப்போ செவ்வாய் திசையிலே இறந்துட்டார். புரியுதுங்களா? அப்போ அந்த வீட்டுல எப்பவுமே ராகு இருக்கிற வீட்டை கெடுத்து அதன் பிறகுதான் பலனை செய்யும். சரிங்களா? அப்ப அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் ராகு இருந்து தகப்பனார் அதுக்கு முன்னாடி இறந்து 9ஆம் வீட்டை குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால பார்த்து ராகுவின் அடுத்த புத்தியான ராகு திசையில ராகு புத்தி முடிஞ்சு, ராகு திசையில குரு புத்தி முடிஞ்சு, சனி புத்தியில இவர் கண்டிப்பாக அரியணை ஏறுவார்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்துச்சு. ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு, அவருக்கு வீடு கொடுத்த சனி முதலில் நீச்சம், அதன் பிறகு குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல சிறந்த ஒரு காம்பினேஷனான அமைப்பு. அதனாலதான் ராகுவோட திசையில சனி புத்தியில உங்களுடைய பதவி வந்து கிடைக்கும். அந்த பதவிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தோட தொடர்பு கொண்டனால அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட சொன்னோம். ஆனா ரொம்ப நன்றியான மனுஷர். ஜெயிச்சதுல இருந்து 5 வருஷத்துக்கு மேலாச்சு. இது முறை ஒரு கட்டசி கூட வந்து என்கிட்ட பரவாயில்லைங்க நீங்க சொன்ன மாதிரி நடந்துட்டுன்னு அவர் வரவே இல்லை. பதவிகள் வர வர நமக்கு நம்மளுடைய பணிவு வரணும், அடக்கம் வரணும், அதெல்லாம் இவர்கிட்ட மேறிய போச்சு. என்ன காரணம் அப்படின்னா எப்பவுமே சந்திரனுடைய குணமே அதுதான். ஒரு லெவலுக்கு போற வரைக்கும் எல்லாருடைய தயவையும் எதிர்பார்த்தும் லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா அது தயவு தேவையில்லை. இது சந்திரனுடைய குணம் மட்டும் இல்ல, சேம் ராகுவோடைய குணம் தான். ராகு தானே பதவி கொடுத்துச்சு, ராகு திசையில சனி புத்தியில தானே பதவி கொடுத்துச்சு.
அப்போ அந்த அமைப்பில் இது நல்ல ஒரு பதவிக்கான யோகம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படியே நீங்கள் இன்னொரு பகுதிக்கு வந்துருங்களேன். இந்த ஜாதகத்தில் சந்திரனுக்கு 10ஆம் இடத்துலையும் பாருங்க சுக்கிரன் இருக்கு. சந்திரனுக்கு 10ஆம் இடத்துலையும் பாருங்க, சந்திரனுக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் என்ன கிரகம்? சந்திரனுக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் பகவான். அவர் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் அடைஞ்சாரு. சார் இப்படி ஒரு ரூல் இருக்கு சார், 5ஆம் அதிபதி சூரியனோட இணைஞ்சு அஸ்தங்கம் அடைஞ்சாலும் பதவி உண்டு, புகழ் உண்டு. நம்ம தங்கப்பாண்டியனை அடிக்கடி அதை சொல்லுவார். சரிங்களா? இந்த ரூலும் நல்ல நமக்கு வேலை செய்யும். சரிங்களா? நல்ல கவனிங்க. மிதுன லக்னத்துக்கு யோகர் ராகு. அந்த ராகுவை குரு பார்த்ததுனால அந்த ராகு உட்கார்ந்துருக்கிற வீடு வந்து 9ஆம் வீடு. அந்த வீடு சனி பகவானுடைய வீடு. அவர் அந்த வீட்டுக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்து முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்துல இருந்து போட்டியில ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாகி அந்த சனி பகவானை குரு பார்த்ததுனால இவர் ராகு திசையில் சனி புத்தியில் கண்டிப்பாக இவர் பதவியில இருப்பார்னு சொல்லி நான் எழுதி கொடுத்ததெல்லாம் அவர் வீட்டில் இன்னமும் இருக்கு. சரிங்களா? ஒரு மனிதருக்கு பதவி எப்படி வரும்? ராஜயோக திசைகள் நடத்தணும், 9ஆம் அதிபதி திசை நடத்தணும், எத்தனாம் அதிபதி திசை நடந்தாலும் சரிங்க. ஆனா ராஜயோகாதிபதி திசை நடந்தாலும் இங்க கேந்திராதிபதியாக இருந்தாலும் குருவின் பார்வை இங்கு தேவை. எல்லா நிலைகளுமே குருவின் பார்வை நமக்கு தேவை. சரி, இவருக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தானே, பதவியை கொடுத்துச்சுல்ல. சரிங்களா? ஆளுமையை கொடுத்துச்சுல்ல, ஒரு நிர்வாகத்தை கொடுத்துச்சுல்ல. ஆனா வீட்டுல இவருக்கு நிம்மதி கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஆதிபத்திய கெடுதலும் காரக நன்மையும் கண்டிப்பாக குரு பகவான் செய்வார். இதுதான் இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். முதல்ல 3 விஷயம். சந்திரதி யோகத்தால இவருக்கு லைஃப்ல ஒரு ஜாக்பாட் வந்துச்சு. அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு 3ஆம் இடத்துல சனி அமர்ந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து இந்த 2 பேர்த்தையும் குரு பார்த்தது. 3வது பாயிண்ட், மிதுன லக்கணத்துக்கு ராஜ யோகம்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகு அவர் குருவின் பார்வையில் இருந்தனால மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தது. ராகுக்கு வீடு கொடுத்த சனி நீச்சம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு ஜோசியம் இன்னும் பிடிபடலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நண்பர்களே, இந்த ஜாதகத்தை ஏதோ இந்த வீடியோ பதில ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து தெளிவாக விளக்கியிருக்கேன். எப்படி ஒரு மனிதனுக்கு பதவி வந்தது, எந்த கிரகங்களை அதுக்கு உதவி செஞ்சது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு நான் வந்து சொல்லப்பட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த ஜாதகம் புரியும். இந்த அமைப்பு உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் பதவி சார்ந்த விஷயங்கள் கட்டாயம் வந்து தேரும் என்பதே உண்மை. நம்மகிட்ட கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 1010 ரூபா இந்தியாவை சேர்ந்தவராக இருந்தால், வெளிநாட்டை சேர்ந்தவராக இருந்தால் 3000 ரூபாய் கட்டணத்திலும் கண்டிப்பாக நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கலாம். நீங்கள் பணம் கட்டினதிலிருந்து 2 நாளுக்குள்ளார உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு கருத்து வீடியோ வாயிலாக நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இந்த கருத்தை வழக்கம் போல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.